விதுமன் என்ற கந்தர்வன் பிரம்மாவை கேலி பேசியதால் குரங்காக வடிவெடுத்தான். ஒருமுறை சிவபெருமான் ஒரு வில்வ மரத்தின் கீழ் தேவியுடன் அமர்ந்திருந்தார். அப்போது அந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து சிவனின் மீது எரிந்து கொண்டிருந்தது. குரங்கின் இந்த செயல் தனக்கு அர்ச்சனை செய்வது போல் உணர்ந்த ஈசன் அந்த குரங்குக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார். அவர் குரங்கை பார்த்து, தெரிந்தோ தெரியாமலோ நீ என் மீது வில்வதளங்களை பறித்து போட்டது என்னை அர்ச்சித்து வழிபடுவது போல் உணர்ந்தோம். நீ அடுத்த பிறவியில் சோழர் குலத்தில் மாந்தாதாவின் மகனாக பிறந்து சக்கரவர்த்தியாக திகழ்வாய் என்று ஆசிர்வதித்தார். தனக்கு சிவபக்தி என்றும் நிலைத்திருப்பதற்கு தன்னுடைய முகம் மட்டும் குரங்கின் முகமாகவே இருக்க வேண்டுமென்று அந்த குரங்கு கேட்டுக்கொள்ளவே சிவபெருமானும் அப்படியே அருள் புரிந்தார். அந்த குரங்கு சோழ குலத்தில் பிறந்து முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் பெயருடன் திருவாரூரை ஆட்சி செய்தார் என்று மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது.